அனைவருக்கும் வணக்கம். லக்னாதிபதி வலுவை எப்படி தீர்மானிப்பது என்பதை ஒரு உதாரண வீடியோவில் பார்க்கலாம். லக்னாதிபதி 6-8-12 மறைந்தாலும் லக்னாதிபதி கெட்டுவிட்டது என்ற மேம்போக்கான கருத்து நிலவுகிறது. மேலும் லக்னாதிபதி பாபராகக்கூடிய நிலையில் அவர் மறைவுஸ்தானத்தில் நட்போடு இருப்பதுதான் நல்ல நிலைமை. லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெறும்போது சனி செவ்வாய் போன்ற பாவகிரகங்கள் லக்னாதிபதியாகி அவர் மறைவுஸ்தானத்தில் நட்பு வலுவுடன் இருப்பதும் மேலும் சுபர் தொடர்பில் இருப்பதும் ஒரு நல்ல அமைப்பு. இங்கே லக்னாதிபதி கெட்டுவிட்டார் என்றெல்லாம் எடுக்கக்கூடாது. 6-8-12 மறைந்தாலும் அவர் நட்பு வலுவிலோ அல்லது சுபர் தொடர்பிலோ இருக்கும் பட்சத்தில் அங்கே லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். மேலும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி பாபராகி அவர் மறைவு ஸ்தானங்களில் ஆட்சி உச்சம் பெறுவது ஒரு மேன்மையான அமைப்பு. சுபகிரகங்கள் வேண்டுமானால் லக்னத்தில் ஆட்சி பெறலாம். சுபகிரகங்களே கூட உபய லக்னங்களுக்கு அவர் கேந்திரங்களில் லக்னம் தவிர்த்த மற்ற கேந்திரங்களில் ஆட்சி பெறும்போது அவர் கேந்திராதிபதி தோஷத்தை தருவார்கள். இந்த அமைப்பில் லக்னாதிபதி எப்படி இருந்தால் வலுப்பெறுவார், மறைவுஸ்தானங்களில் இருக்கும் லக்னாதிபதி வலுவிழப்பாரா என்பதை ஒரு உதாரண வீடியோ மூலம் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 20-7-1998 9:20 AM பிறந்திருக்கார். சிம்ம லக்னம், ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம். லக்னத்தில் ராகு, 7ஆம் வீட்டில் கேது, 8ல் குரு, 9ல் சனி, 10ல் சந்திரன், 11ல் சுக்கிரனும் செவ்வாயும், 12ல் சூரியனும் புதனும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இங்கே காலசர்ப்ப தோஷம் அப்படி இப்படின்னு கொண்டு வராங்க. அந்த காலசர்ப்ப தோஷங்கிற அந்த சாப்டரே இல்லைன்னு நான் எப்பவே சொல்லிட்டேன், சரிங்களா? இந்த அமைப்பில் லக்னாதிபதி இங்கே 12ல் மறைந்திருக்கிறார். ஆனாலும் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். இங்கே சந்திரனுடைய வீட்டு, அங்கே சந்திரன் தேய்வரை சந்திரனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆனாலும் ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்தவன் உச்சமாகும் போது அந்த கிரகம் வலிமையாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம். இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாகி லக்னாதிபதி குருவின் பார்வையிலும் இருக்கிறார். எனவே இந்த ஜாதகர் என்ன லக்னாதிபதி 12ல் மறைந்துட்டால் சொந்த ஊர் விட்டு வெளியிடங்களுக்கு சென்று பிழைப்பாராக இருப்பார். வெளியிடம், வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற அமைப்புகளுக்கு செல்லக்கூடியவராக இருப்பார். தவிர லக்னாதிபதி மறைந்து விட்டாலே வாழ்க்கை அவ்வளவுதான் என்ற விஷயம் எங்கேயும் இல்லை. இங்கே சூரியன் அரைப்பாவராகி அவர் லக்னத்தில் ஆட்சி பெறுவதை விட மறைவு ஸ்தானங்களில் சுபரின் தொடர்பு இருப்பது மிக நல்ல நிலைமை. இங்கே குருவின் நேர் 5ஆம் பார்வையில் சூரியன் இருக்கிறார். எனவே இங்கே லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் என்றுதான் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே லக்னாதிபதி 12ல் மறைந்து விட்டார், வாழ்க்கை அவ்வளவுதான். 8ஆம் அதிபதி 8ல் ஆட்சி பெற்று விட்டார், வாழ்க்கை அவ்வளவுதான் என்றெல்லாம் இல்லை. 8-12ஆம் இடங்கள் தூர இடங்களுக்கு ஜாதகரை நகர்த்தி அதன் மூலமான வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதற்கு வழிவகுக்கும், அவ்வளவுதான். இங்கே சிம்மத்தில் ராகம் வந்தாலும் ராகு தான் இருந்த வீட்டின் அதிபதியை போல செயல்படுவார். தன்னை பார்க்கும் கிரகங்கள் தனக்கு கிரகங்களை பலனை தருவார் என்பதற்காக இங்கே ராகு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பாவகிரக தொடர்பும் இல்லாமல் சிம்மத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் ராகு இருப்பது அப்படி ஒன்று மோசமான அமைப்பு கிடையாது. இவருடைய தந்தையார் நன்றாகத்தான் இருக்கிறார். ஏனென்றால் சூரியனை குரு பார்க்கிறார். 9ஆம் அதிபதி இங்கே 10ஆம் அதிபதி சுக்கிரனுடன் சேர்ந்து இருக்கிறார். எனவே இங்கே ராகு மிக மேன்மையான பலன்களையே ஜாதகருக்கு தருவார். அதாவது லக்னாதிபதி சூரியனை போல செயல்பட்டு, ஏனென்றால் சூரியனின் நிலையை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய நிலையில் ராகு இருக்கிறார். ஏனென்றால் ராகுக்கு வேறு பாவகிரக சுபகிரக தொடர்பு யாரும் இல்லை. இங்கே முழுக்க லக்னாதிபதி சூரியன் எப்படி செயல்படுவாரோ அப்படியே தனது தசையில் இந்த ஜாதகருக்கு ராகு செயல்படுவார். மேலும் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 9-10 கூடிய தர்ம கர்மாதிபதிகள் இணைந்திருக்கிறார்கள். அதாவது பகை வீட்டில் செவ்வாய் இணைந்தாலும் இங்கே எந்த நிலையிலும் ஓரளவு தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்கிறது. இங்கே புதன் 12ல் மறைந்து விட்டார், சூரியன் 12ல் மறைந்து விட்டார், கல்வி அவ்வளவுதான், என் தாய்மாமன் அவ்வளவுதான் என்பதெல்லாம் அதாவது மேம்போக்காக பலன் சொல்லக்கூடிய அமைப்பை தவிர வேறு அமைப்புகளுக்கு எதுவும் இது உதவாது. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது. புதன் திக்பலத்துக்கு அருகில் இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். மேலும் சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இணைந்திருக்கிறார்கள். எனவே ஜாதகர் பார்த்தீங்கன்னா பிஇ அதாவது சிவில் முடித்திருக்கிறார், தூர இடங்களில் பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்படித்தான் நாம் பலன் எடுக்க வேண்டுமே தவிர இங்கே லக்னாதிபதி மறைந்து விட்டார் என்றெல்லாம் நாம் எடுக்கக்கூடாது. லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தவர் வாழ்க்கை கூட சோபிக்காமல் போவதும் உண்டு. பாவகிரகமாகி அதாவது கும்ப மேச விருச்சிகள் மகர லக்னமாகி லக்னாதிபதி அங்கே ஆட்சி பெறும் நிலையில் லக்னம் கெடும். ஜாதகரால் மேம்பட்ட நிலையை அடைய முடியாது. ஆனால் அப்படி இல்லை, பாபராகி மறைந்து சுபத்தொடர்பு பெறும்போது அவருடைய அந்த லக்னாதிபதியோட யோகம் நல்ல பிரமாதமாக செயல்படும். இந்த ஜாதக பிறந்ததே பார்த்தீங்கன்னா சந்திர திசை, அடுத்தது யோகாதிபதி செவ்வாய் திசை, இப்போ நடக்கிறது ராகு திசை.
அடுத்து வரும் ராகுதசை நல்லா தான் இருக்கு இந்த ஜாதகருக்கு. அடுத்து வரும் குருதசையோடு இந்த ஜாதகருக்கு வெளியிடங்களில் நகர்த்தி, தூர இடங்களில் நகர்த்தி இந்த ஜாதகரை பிழைக்க வைக்கும் என்று தவிர லக்னாதிபதி மறைந்து விட்டார், சூரியன் மறைந்து விட்டார் என்றெல்லாம் எடுக்கக்கூடாது. சூரிய சந்திரனுக்கு மறைவு தோஷமே கிடையாது. மேலும் ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்தவன அவர் பாபரோ சுபரோ உச்சமாகும் போது அந்த கிரகம் வலுப்பெறும். இங்கே லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த சந்திரன் தெய்வ நிலையில் இருந்தாலும் அவர் உச்ச நிலையில் இருப்பதால் அங்கே லக்னாதிபதி மிக வலுவாகவே இருக்கார். போதாக்குறைக்கு குருவின் தொடர்பு வேறு. இங்கே லக்னத்தில் ராகு இருப்பது ஜாதகரை சற்று பிரகாசிக்க விடாமல் செய்தாலும் அந்த சூரியன் சுபத்தன்மையுடன் இருப்பதால் இந்த ராகு திசை கூட இந்த ஜாதகருக்கு மேம்பட்ட பலனை தரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்து விட்டார் என்ற, அதாவது மறைவு ஸ்தானங்களில் மட்டும் பலன்கள் இல்லை. ஒரு கிரகம் எங்கே இருக்கிறது என்பதை விட அந்த கிரகம் எப்படி அமைந்திருக்கிறது, மறைவு ஸ்தானங்களில் பாவருடன் இணைந்திருக்கிறார்களா, சுபருடன் இணைந்திருக்கிறாரா, சுபரின் தொடர்பில் இருக்கிறாரா என்பதையெல்லாம் கணக்கிட்டுத்தான் லக்னாதிபதி வலுவு எப்படி இருக்கிறது என்று கணக்கு விட வேண்டும். இதே சூரியன் இங்கே ராகுவுடன் இணைந்திருந்தால் லக்னாதிபதி முழுவதும் கெட்டார், அந்த ஜாதகர் வாழ தகுதியற்றவராகி விடுவார். அப்படி இல்லை. இங்கே லக்னாதிபதி உச்ச சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருப்பார். இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி வலுவாகவே இருக்கிறார் என்பது எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே ஒரு கிரகம் 6, 8, 12 மறைந்து விட்டார் என்பதை விட அந்த மறைந்த கிரகங்கள் எப்படி இருக்கிறது, முழுவதும் கெட்டுவிட்டதா, சுபத்தன்மையுடன் இருக்கிறதா என்பதை புரிந்து கொண்டுதான் அந்த கிரகத்தின் வலுவை நிர்ணயம் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.